அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க போது. இது மெயின் ஜங்ஷன் பொழுது. சிங்கப்பூர்ன்றது எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து மெயின் ஜங்ஷன் பொழுது. இந்த இடத்துல இருந்து தான் எல்லாமே வந்து எல்லா நாட்டுக்கும் திருப்பி இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஹார்பர் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார் யார்டு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த கார் யார்டு வந்து மெயின் பொழுது. அந்த பக்கமும் ஒரு யார்டு இருந்தது, இந்த பக்கமும் ஒரு யார்டு இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும், ரெண்டாவது வந்து ஹார்பர்ல வந்து இந்த எல்லா டிரான்ஸ்போர்ட் மாத்துறதும், அது இல்லாம டூரிசமும், இதுதான் ஐடி, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு தான் வந்து சிங்கப்பூரோட இன்கம் பொழுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. நீங்க சிங்கப்பூர் வந்தீங்கன்னா சுத்தி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. நீங்க அதுல போய் பார்க்கலாம். நீங்க என்ன செய்யணும், சிங்கப்பூருக்கு வந்துட்டு போனா கம்பல்சரி இந்த இமேஜை நீங்க எடுத்துட்டு போனா மட்டும்தான் நீங்க சிங்கப்பூர் போனேன்னே நம்புவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் தலைக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த ஹோட்டலை பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க இங்க வந்து ஒரு செல்ஃபி எடுத்துன்னு போனா மட்டும்தான் உங்களை கம்பல்சரி சிங்கப்பூருக்கு வந்ததாவே நம்புவாங்க. இங்க இருக்க டூரிசம் மெயினுங்க. நீங்க எங்க வேணாலும் பாருங்க, அவ்வளவு நீட்டா இருக்குது, கிளீனா வச்சிருக்காங்க. யாரும் டஸ்ட் எந்த ஒரு குப்பையெல்லாம் கீழே போட மாட்டாங்க. அதை அப்படியே கீழே போட்டாலும் அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்ப நம்ம சிங்கப்பூர் வந்துட்டு எதனா ஒரு கீ செயினோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணாம போனா நல்லா இருக்குமா? இது மாதிரி 4-5 பொருளுங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் கொடுத்தா தானே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சொந்தக்காரங்களையும் நம்மளை பார்த்து வயிறு எறிவாங்க. அதனால கண்டிப்பா நம்ம நல்ல விஷயத்துக்கு தான் வாங்கிட்டு போறோம். ஆனா இவன் மட்டும் தனியா போயிட்டு வந்தானேன்னு வயிறு எறிவாங்க. அதனால நம்ம ஒரு 4-5 பொருளுங்க வாங்கிட்டு போவோம்.